வணக்கம் சொந்தங்களே. மதுரை மாநகரம் நாயக்கர் ஆட்சி காலத்திலே 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டு 72 பாளையக்காரர்களது கட்டுப்பாட்டிலே ஆளப்பட்டு வந்தது. பின்பு இந்த நாயக்கர் ஆட்சி வீழ்ச்சிக்கு பின்பு 72 பாளையங்கள் 72 குறுநில மன்னர்களாக பிரிக்கப்பட்டு ஆட்சியாளப்பட்டது. அப்படி ஆட்சியாளப்பட்டதிலே பாளையங்கோட்டைக்கு அருகிலே இருக்கக்கூடிய பாஞ்சாலங்குறிச்சி என்னும் ஊரை மையமாக வைத்து ஆட்சி செய்த மன்னர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். 1760ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் நாள் 2ஆம் ஜெகவீரபாண்டியனுக்கும் ஆறுமுகத்தம்மாளுக்கும் மகனாக பிறந்தவர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். 1790ஆம் ஆண்டில் இந்தியா நாட்டு முழுவதும் ஆங்கிலேயர்கள் ஆதிக்கத்தின் கீழே ஆட்சி செய்ய அடிபணிய வைக்கும் பொழுது, அப்படி அடிபணிவதற்கான அவசர சட்டம் தீட்டுகின்ற நேரத்திலே தனது 30வது வயதிலே மன்னராக அரியணை ஏறியவர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். எங்கள் சொந்த மண்ணிலே விளைகின்ற விளைச்சலுக்கும் வாழ்க்கைக்கும் வரி கேட்பதற்கு நீங்கள் யார், நாங்கள் ஏன் கற்பம் கட்ட வேண்டும் என்று எதிர்த்த முதல் மூத்த சுதந்திர போராட்ட மன்னன்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். 1797 ஆங்கிலேயரது தளபதி ஆலந்துரை அவர்கள் பெரும் படையுடன் போரிட்டு தோற்று ஓடிவிட்டார். அதற்கு பின்பு திருநெல்வேலி மாவட்டத்து கலெக்டராக இருந்த ஜாக்சன் துரை என்பவர்கள் சூழ்ச்சி வயப்படுத்தி வீரபாண்டிய கட்டபொம்மனை அடிபணிய வைக்க வேண்டும் என்பதற்காக அவரோடு கலந்துரையாட வேண்டும் என்று அழைத்தார். அப்படி அழைக்கின்ற பொழுது ராமநாதபுரத்திலே அழைத்து பேச்சுவார்த்தையின் போதிலே சூழ்ச்சியிலே அவரோடு போரிட அந்த சூழ்ச்சியை முறியடித்து வெற்றி வாகை சூடி மீண்டும் திரும்பி வந்தவர்தான் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன். செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி 1798 இதை இந்த ராமநாதபுரத்திலே ஜாக்சன் துரையிடம் அவர் சண்டையிட்டார். ஆனால் மீண்டும் பாஞ்சாலங்குறிச்சியிலே செப்டம்பர் 5ஆம் தேதி 1799 பானர் மேன் என்ற ஆங்கிலேய தளபதியின் கீழ் ஒரு மாபெரும் படை வந்து இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்டது. அதிலிருந்து போரிலே தோற்று பாஞ்சாலங்குறிச்சி மன்னன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் தன்னுடைய நண்பராக கருதப்பட்ட விஜய ரகுநாத தொண்டைமானிடம் அடைக்கலம் புகுந்தார். செப்டம்பர் 9 1799 ஆண்டிலே அடைக்கலம் அடைந்தார். ஆனால் அக்டோபர் 1 1799 புதுக்கோட்டை மன்னர் விஜயரகுமானருடைய தொண்டைமானருடைய சதியின் காரணமாக வீரபாண்டிய கட்டபொம்மன் காட்டி கொடுக்கப்பட்டு கயத்தாறு பாஞ்சாலங்குறிச்சிக்கு அருகிலே இருக்கக்கூடிய கயத்தாறு என்னும் இடத்திலே ஒரு புளிய மரத்திலே அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி 1799ஆம் ஆண்டு தூக்கிலிடப்பட்டவர்தான் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன். இந்த வீரபாண்டியன் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டு மறைந்தாலும் அவருடைய வீரம், அவருடைய விவேகம், அவருடைய எதிர்ப்பு, அவருடைய வெற்றி இந்த நாட்டினுடைய சுதந்திர தீயை மூட்டுவதற்கு பலமாக பாலமாக அமைந்தது என்பது சந்தேகமில்லை. இன்றும் என்றும் இனி எத்தனை கோடி ஆண்டுகள் சென்றாலும் 18ஆம் நூற்றாண்டிலே நமது தமிழருடைய வீர பரம்பரையிலே வீர முழக்கமிட்ட அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய புகழ் என்றும் வாழும், என்றும் வளரும் என்று நினைவில் கொண்டு பெருமையடை நாமும் தமிழராக பிறந்தோம், அவர் வாழ்ந்த மண்ணிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு சந்தோஷத்திலே பெருமை கொள்வோம். நன்றி, வணக்கம்.